स्टूडेंट लोग नहीं आ रहे हैं क्योंकि मैं शेड्यूल कास्ट हूँ। ஒடிசாவில் தலித் பெண் சமையலர் சமைத்த உணவை உண்ணக்கூடாது என்பதற்காகவே தங்கள் குழந்தைகளை ஆதிக்க சாதியினர் அங்கன்வாடிக்கு அனுப்ப மறுத்த நிலையில் 3 மாதங்களுக்கு பிறகு இந்த சாதிய பாகுபாட்டிற்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் ஒடிசாவின் கேந்திரபாரா மாவட்டத்தில் உள்ள நுவாகோன் கிராம அங்கன்வாடியில் 21 வயதான சர்மிஸ்தா சேத்தி சமையலர் பணிக்கு தேர்வானார். ஆனால் அவர் தலித் சமூகத்தை சேர்ந்தவர் என்பதால் அவர் சமைக்கும் உணவை தங்கள் குழந்தைகள் உண்ணக்கூடாது என கூறி அந்த கிராமத்தில் உள்ள ஆதிக்க சாதியினர் தங்களது குழந்தைகளை அங்கன்வாடிக்கு அனுப்ப மறுத்தனர். தான் பணியில் சேர்ந்த நாள் முதல் கிராம மக்கள் ஒதுக்கி வைத்ததாகவும் ஒவ்வொரு நாளும் குழந்தைகளுக்காக சமைத்து வைத்து காத்திருப்பதாகவும் அவர் வேதனையுடன் தெரிவித்திருந்தார். சமையலருக்கு ஆதரவாக மாநிலங்களவையில் காங்கிரஸ் கட்சியின் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே குரல் எழுப்பினார். தங்கள் நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்ளாத கிராம மக்கள் மீது சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும் என மாவட்ட அரசு அதிகாரிகள் குழுவும் எச்சரித்தது. அதோடு கேந்திரபாரா எம்பியும் பாஜக தேசிய துணைத் தலைவருமான பைஜெயந்த் பாண்டா சம்பந்தப்பட்ட அங்கன்வாடிக்கு சென்று சர்மிஸ்தா சமைத்த உணவை உண்டது கவனம் பெற்றது. இதையடுத்து நுவாகோன் கிராமத்தில் உள்ள அங்கன்வாடி மையத்தில் பதிவு செய்த 20 குழந்தைகளில் 16 பேர் கடந்த 16ஆம் தேதி மீண்டும் அங்கன்வாடி மையத்துக்கு வருகை தந்து சமையலரால் பரிமாறப்பட்ட உணவை சாப்பிட்டனர். இனி இந்த கிராமத்தில் சாதிய ரீதியான புறக்கணிப்புகள் இருக்காது என நம்புவதாக சர்மிஸ்தா சேத்தி தெரிவித்துள்ளார்.